வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2019 இப்போ கரண்ட்டாக யாரெல்லாம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் முதலமைச்சராக இருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் லிஸ்ட் ஆஃப் சீஃப் மினிஸ்டர்ஸோட ஷார்ட்கட்ஸ் போட்டிருக்கேன். அது பழைய சீஃப் மினிஸ்டர். ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்கிறவங்களோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் எந்தெந்த மாநிலத்திற்கு யார் யார் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, அவங்களோட கான்ஸ்டிடியூன்சி எது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமாக கேட்குறாங்க. ஸோ நிறைய ரயில்வே எக்ஸாம்லாம் முதலமைச்சர்களோட கான்ஸ்டிடுவன்சி என்ன அப்படிங்கிறது கேட்டிருந்ததுனால நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா முதலமைச்சரோட கான்ஸ்டிடுவன்சியும் எழுதியிருக்கேன். மூணு பேருக்கு மட்டும் கரெக்டாக தெரியல. அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா யாருக்கு தெரியுதோ அவங்க இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இப்போ கரண்ட்டாக யாருமே முதலமைச்சராக இல்லை. ஸோ அங்கே கவர்னரோட ஆட்சி தான் நடக்குது. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கேட்டீங்க அப்படின்னா முதலமைச்சர் கிடையாது, கவர்னரோட ரூல் தான். அப்போது கவர்னராக இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திரநாத் வோஹ்ரா அவர்கள் தான் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட கவர்னராக இருக்கார், ஆளுநராக இருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் அமரிந்தர் சிங். ஸோ அமரிந்தர் நம்ம இதுக்கு ஷார்ட்கட் படித்தோம். பஞ்சம் வந்தாலும் அவங்க அமைதியாக இருப்பாங்க, அமர்ந்து அமைதியாக இருப்பாங்க அப்படின்னு. ஸோ பஞ்சாப் அமரிந்தர் சிங். இவர் எந்த தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டியாலா. ஸோ பஞ்சாப்னாலே பட்டியாலாங்கிறது ஞாபகம். ஸோ பட்டியாலா அர்பன் அப்படிங்கிற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் அமரிந்தர் சிங். அடுத்து ஹரியானா இதுவும் ஏற்கனவே பார்த்த முதலமைச்சர் தான், மனோகர்லால் கட்டார் அவர்கள். ஸோ கட்டாருக்கு ஹரி போகிறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஹரி கட்டார் போகிறான் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மனோகர்லால் கட்டார் ஏன்னா மனோகர் பரிக்கர் அப்படிங்கிறவரும் வருவார். ஸோ மனோகர் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அதனால தான் கட்டாருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஹரி கட்டார் போகிறான். இது இவர் எந்த தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா கர்னல் அப்படிங்கிற தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அடுத்து ஹிமாச்சல் பிரதேசில் பார்த்தீங்கன்னா யார் முதலமைச்சராக இருக்குன்னா ஜெய்ராம் தாக்கூர் அவர்கள் முதலமைச்சராக இருக்காங்க. ஸோ ஹிமாச்சல பிரதேசம் என்ன சொல்கிறது, இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இமயமலையில் இருக்கக்கூடிய சாமி ஜெய் சாமி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இமாச்சல் பிரதேஷ் ஜெய்ராம் தாக்கூர். இவர் எந்த தொகுதியை சார்ந்தோம்னா சீரஜ் தொகுதியிலிருந்து இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். அடுத்து டெல்லி எல்லாத்துக்குமே தெரியும், அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். ஸோ இவர் நியூ டெல்லிங்கிற தொகுதியிலிருந்து தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அடுத்து உத்தரகண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரிவேந்திர சிங் ரவாத். ஸோ திரிவேந்திர சிங் ரவாத் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரி ஏத்துறதுக்கு உத்தரவு போடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ சொன்னேன். ஸோ திரி ஏத்துறதுக்கு உத்தரவு போறாங்க. உத்தரகண்ட் திரிவேந்திர சிங் ரவாத். இவர் எந்த கான்ஸ்டிடியூன்சி தொகுதியை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோய்வாலா அப்படிங்கிற தொகுதியை சார்ந்தவர். அடுத்து உத்தரப்பிரதேஷ் யூபி யோகி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். யூபி யோகி யோகி ஆதித்யநாத் அவர்கள் முதலமைச்சராக இருக்கார். இவர் கோரக்பூர் பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். கோரக்பூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் யோகி ஆதித்யநாத். அடுத்து ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா இப்போ புதிய முதலமைச்சர் வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோக் கெஹ்லாட் அப்படிங்கிறவங்க. இவங்க சர்தார்புரா அப்படிங்கிற கான்ஸ்டிடியூன்சி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அசோக் கெஹ்லாட். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அசோக மன்னன் நமக்கு தெரியும், நம்மளோட ஹிஸ்டரியில் படிச்சிருக்கோம். அசோகர் ஒரு மன்னராக ஆட்சி புரிஞ்சாரு அப்படின்னு. ஸோ அவர் ஒரு ராஜா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அசோக் ராஜா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ராஜஸ்தான் அசோக் கெஹ்லாட் அப்படிங்கிறவர் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து குஜராத், இதுவும் பழைய முதலமைச்சர் தான். குஜராத் விஜய் ரூபானி, குஜராத் விஜய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவர் எந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருன்னா ராஜ்காட் வெஸ்ட் அப்படிங்கிற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா முதலமைச்சருக்கும் கான்ஸ்டிடுவன்சி கேட்குறது பாசிபிலிட்டி இல்லை. ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய முதலமைச்சர்களோட கான்ஸ்டிடுவன்சி கேட்குறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ புதுசாக முதலமைச்சராக இருக்கிறவங்களோட கான்ஸ்டிடுவன்சியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் கமல்நாத். இவர் புதுசாக பொறுப்பேற்ற முதலமைச்சர்.
ஸோ கமல் வந்து எம்பியாக இருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்திய பிரதேஷ்னா எம்பி, அது சிம்பிளாக எம்பின்னு சொல்லுவோம். கமல் வந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவர் எந்த தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டனா ஷிஹிந்த்வாரா. ஸோ இந்த கொஷின் வந்து ரயில்வே எக்ஸாமில் கேட்டாங்க. மத்திய பிரதேச முதலமைச்சரான கமல்நாத் வந்து எந்த கான்ஸ்டிடியூன்சி தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற கொஷின் வந்துருந்துச்சு. ஸோ கமல்நாத் வந்து ஷிஹிந்த்வாரா அப்படிங்கிற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அடுத்து சத்தீஸ்கர் மாநிலத்தோட சிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூபேஷ் பஹல். இவர் வந்து பாட்டன் அப்படிங்கிற தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஸோ சத்தீஸ்கர் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பகலில் தான் வந்து நம்ம சட்டி பானையெல்லாம் விளக்குவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்டியை விளக்குறது வந்து பகலில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சத்தீஸ்கர் வந்து பூபேஷ் பஹல். அடுத்து மகாராஷ்டிரா வந்து மகாராஷ்டிராவோட முதலமைச்சர் வந்து தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவர்கள். இவர் வந்து நாக்பூர் சவுத் வெஸ்ட் அப்படிங்கிற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு, சிஎம்மா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஸோ மகாராஷ்டிராவோட சிஎம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலன்னா மகாதேவ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஏன்னா மகாராஷ்டிராவில் வர மகா, தேவேந்திரில் வர தேவ், ஸோ மகாதேவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கோவாவோட சிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோகர் பரிக்கர். ஏற்கனவே மனோகர்லால் கட்டார் அப்படின்னு ஒருத்தர் பார்த்தோம். கட்டார் வந்து ஹரியானா, மனோகர் பரிக்கர் வந்து கோவா. ஓகேவா? ஸோ அடுத்து இந்த மனோகர் பரிக்கர் எங்கேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவாவோட கேபிட்டலான பனாஜிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அடுத்து கேரளா. நம்ம தமிழ்நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய கேரளா, புதுச்சேரி, ஆந்திரா, தெலுங்கானா இந்த 5 ஸ்டேட்டோட முதலமைச்சர்களும் நல்லாவே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ஷார்ட்கட்ஸ் தேவையில்லை. கேரளாவில் பார்த்தோம்னா பினராயி விஜயன் அவர்கள் சிஎம்மாக இருக்காங்க. இவங்க எந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னா தர்மடாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்மடாம் அப்படிங்கிற இடத்துல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா எடப்பாடி கே பழனிசாமி, அவர் பேர்லேயே எடப்பாடி இருக்கு. ஸோ எடப்பாடி தொகுதியிலேருந்து இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. புதுச்சேரி பார்த்தோம் அப்படின்னா வந்து வி நாராயணசுவாமி. இவர் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய செய்திகளில் பார்த்தோம், நெல்லித்தோப்பு தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த நெல்லித்தோப்பு தொகுதியிலேருந்து தான் நாராயணசுவாமி வந்து சிஎம்மாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அடுத்து ஆந்திரா அண்ட் தெலுங்கானா 2 ஸ்டேட்டும், ஏன்னா ஆந்திராவிலேருந்து தான் தெலுங்கானா பிரிஞ்சிச்சு. ஸோ இந்த 2 ஸ்டேட்லையும் பார்த்தீங்கன்னா சந்திர ஆரம்பிக்கக்கூடிய சிஎம், அந்த பேரில் ஆரம்பிக்கக்கூடிய சிஎம் தான் இருப்பாங்க. ஸோ ஆந்திராவுக்கு நாயுடு வரும், தெலுங்கானாவுக்கு ராவ் வரும். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்திரபாபு நாயுடுனா ஆந்திரா, தெலுங்கானா சந்திரசேகர் ராவ். ஆந்திரா பார்த்தீங்கன்னா ஆந்திரா பிரதேசோட சிஎம்மான சந்திரபாபு நாயுடு வந்து சித்தூரில் உள்ள குப்பம்ங்கிற தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. தெலுங்கானாவில் பார்த்தோம் அப்படின்னா கே சந்திரசேகர் ராவ். இவர் வந்து கேஜ்வல் அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். ஸோ இவர் தான் முதல் சிஎம். தெலுங்கானா வந்து 2014 ஆந்திராவிலேருந்து பிரித்து தனி மாநிலமாக ஆச்சு. ஸோ தனி மாநிலம் ஆனதுலேருந்து இவர் தான் சிஎம் ஆகியிருக்கார். அடுத்து ஒடிசாவோட சிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நவீன் பட்நாயக். இவர் வந்து ஹிஞ்சிலி அப்படிங்கிற தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஹிஞ்சிலி, ஒடிசா வந்து நவீன் பட்நாயக். இது எப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னீங்கன்னா ஒடிக்கிறது, பட்டுன்னு ஒடிச்சிட்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பட்நாயக் அப்படின்னு வரும். ஸோ பட்டுன்னு ஒடிச்சிட்டான். பீகார் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் நிதிஷ்குமார் அவர்கள். ஸோ பீகாரோட சிஎம் வந்து நிதிஷ்குமார். இவரோட கான்ஸ்டிடுவன்சி எதுன்னு தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, கீழே இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து ஜார்கண்ட் பார்த்தீங்கன்னா ரகுபார் தாஸ். இது ஏற்கனவே நான் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். அது பேரில் ஜார் வரும், இவரோட பேரில் பார் வரும். ஸோ பார் அப்படிங்கிறத வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு. இவர் எந்த தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருன்னா ஜாம்ஷெட்பூர் ஈஸ்ட். ஸோ ஜாம்ஷெட்பூர் ஈஸ்ட்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அடுத்து வெஸ்ட் பெங்கால் தெரியும், WB, இது MP அப்படின்னு வரும். மம்தா பானர்ஜி சுருக்கணும்னா MBன்னு வரும். வெஸ்ட் பெங்காலை சுருக்கணும்னா WPன்னு வரும். ஸோ அதனால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி அப்படின்னு. இவங்க எந்த தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னா பபனிப்பூர் அப்படிங்கிற இடத்துல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து சிக்கிம் வந்து பவன்குமார் சாம்ப்ளிங். இவரும் பழைய முதலமைச்சர் தான். பவன்குமார் சாம்ப்ளிங் எப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், பவன்னா பவுன்னா தங்கத்தை சிக்கனமாக சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அசாம் வந்து சர்பானந்தா சோனாவால். இவர் வந்து மஜூலி அப்படிங்கிற தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்னா சாம்சார் அப்படின்னு ஞாபகம் சொன்னேன்.
அசாமில் சாமன் முடியும். இவரோட பேர் வந்து சர்பானந்த சோனோவால்னு ஆரம்பிக்கும். அடுத்து மேகாலயாவோட முதலமைச்சர் வந்து இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க புதுசாக. மேகாலயாவில் கிடையாது, மேகாலயாவில் நாகாலாந்து தான் வந்து இந்த புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. மேகாலயாவோட சிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கான்ராட் சங்மா அப்படின்னு. ஸோ மேகங்கள் சங்கமிக்கக்கூடிய இடம் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ மேகங்கள் சங்கமிக்கும். ஸோ மேகாலயா கான்ராட் சங்மா அப்படிங்கிற பேர் ஞாபகம் வச்சுக்கலாம். இவர் வந்து சவுத் டூரா அப்படிங்கிற இடத்துல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேசோட சிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேமா காண்டு. அருணாவுக்கு பயங்கர காண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அருணாவுக்கு பிரேம் மேல பயங்கர காண்டு அப்படின்னு இப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நாகாலாந்தோட சிஎம் தான் இப்போ புதுசாக வந்திருக்காங்க, நெய்ஃபியூ ரியோ அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் பார்த்தீங்கன்னா நார்த்தன் அங்கமி 2 அப்படிங்கிற தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. நார்த்தன் அங்கமி 2 அப்படிங்கிற தொகுதியிலேருந்து. ஸோ இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நாகப்பாம்புக்கு நெய் வைத்தியம் பண்ணுறாங்க. நாகப்பாம்பை வந்து சாமியாக கும்பிடுவாங்க இல்லையா, நெய் வச்சு சாமி கும்பிட்றாங்க அப்படின்னு. ஸோ நாகாலாந்து நெய்ஃபியூ ரியோ. அடுத்து மிசோரமோட சிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோரம் தங்கா. இவரும் புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் ஜோரம் தங்கா. அதில் பார்த்தீங்கனாலே மிசோரத்துலேயே ஜோரம்னு வரும், இவர் பேரும் ஜோரம்னு ஆரம்பிக்கும். ஸோ ஜோரம்னு வச்சு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இவர் வந்து எய்ஸ்வல் ஈஸ்ட் 1 அப்படிங்கிற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அடுத்து மணிப்பூரோட சிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பைரன் சிங் அவர்கள். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன்னா, பையில மணி இருக்கும், மணினா காசு, பையில மணி வச்சுக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். ஸோ இவர் வந்து கெங்காங் அப்படிங்கிற இடத்துல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார், தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அடுத்து திரிபுரா வந்து பிப்ளவ் குமார் தேப். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்னா, பிப்ளவ்ல லவ்னு வருது இல்லையா, ஸோ லவ் பண்ணுறவங்க அங்கிட்டும் இங்கிட்டும் ஊர் சுற்றிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஸோ திரிபுரா அப்படிங்கிறது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் வந்து சிஎம்மாக இருக்கவர் வந்து ஹெச்டி குமாரசுவாமி. ஸோ இவர் வந்து சன்னப்பட்னா அப்படிங்கிற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். ஹெச்டி குமாரசுவாமி இவர் வந்து தேவகவுடாவோட பையன் ஹெச்டி குமாரசுவாமி அவர்கள். ஸோ இவங்க வந்து சன்னப்பட்னா அப்படிங்கிற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும். இப்போ கரண்டாக 2019 யார் வந்து கரண்டாக வந்து முதலமைச்சராக இருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க முதலமைச்சராக அப்படிங்கிற அந்த கான்ஸ்டியூன்சியும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.